ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தை அமாவாசை சமையல் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஃபுல் வெஜிடேரியன் மீல்ஸ் தான். சாதம், ரசம், குழம்பு, பொரியல், வறுவல், பாயசம், வடை எல்லாம் தட்டப்புட்டலான ஒரு சமையல். ரொம்ப நாள் ஆச்சு சாதம் வடித்து சாப்பிட்டு. எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன். காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுனால குக்கரில் சமையல் தான் எப்போவுமே எங்கள் வீட்டில். என்னைக்காவது டைம் இருந்தால் மட்டும் வடித்த சாதம் செய்வேன். சாதம் உலக்கி போட்டுட்டு பருப்பு வேக வச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கடலைப்பருப்பையும் வேக வச்சுட்டேன். காயெல்லாம் அரிகிறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டிருக்கிறதுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு புளி நல்லா ஊற வச்சுட்டு, குழம்புக்கு தேவையானது, ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கு தான் காய் கட் பண்ண உட்காருவேன். காய் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது கொதிச்சிரும், பருப்பு வெந்துடும். பருப்பு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சாம்பார் குட்டி வச்சுருவேன். எப்போவுமே சாம்பாருக்கு வதக்கி தான் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே எல்லாத்தையும் ராவாகவே பருப்பு வெந்ததுலே போட்டு சாம்பார் குட்டி வச்சுட்டேன். சைட்லேயே முட்டைக்கோஸுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சதையும் முட்டைக்கோஸ் போட்டு வேக வச்சுட்டு ரசத்துக்கும் தாளிப்பு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ரசத்தை பிணைஞ்சு இது பண்ணி தக்காளியெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கையில் இடித்து ரசம் குட்டி வச்சாச்சு. அந்த கேப்லேயே நமக்கு முட்டைக்கோஸும் வெந்துருச்சு. முட்டைக்கோஸை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயிலே ரசத்தை தாளிப்பு கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் நிறைய பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா பல்க் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா பாத்திரம் விளக்குறது ஒரு பெரிய வேலையாக போயிடும். நெக்ஸ்ட்டு சாதத்தை வடிச்சிட்டேன். இது இந்த தரம் வலிக்கு சில்வர் பாத்திரம்லாம் வச்சா, அதனால் எப்போவுமே சாதம் வடித்தேன்னா பானையில் வச்சு தான் சாதம் வடிப்பேன். ரசத்தை தாளித்து தனியாக எடுத்து வச்சுட்டு முட்டைக்கோசையும் தாளித்து வச்சுட்டேன். தேங்காய் திருவி போட்டு நல்லா சூப்பராக இருந்தது முட்டைக்கோசை. அதே கடாயிலே அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு பாவக்காய் வறுவலையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த வெண்பூசணி எப்போவுமே நான் அமாவாசை சமையலுக்கு கொஞ்சம் செஞ்சேன்னா இந்த வெண்பூசணியை எடுத்து தனியாக தயிர் பச்சடி போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பாவக்காய்க்கு தாளிப்பு கொடுத்துட்டு நான் பாயசமும் வடையும் மட்டும் செய்யணும், அப்பளம் பொரிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஒரு 1:30க்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல் விட்டு என் பையனே வந்துட்டான். என்னது இது குட்டி பிள்ளை முட்டி போட்டு வருது? ஏய், எந்திரிச்சு நடந்து வாடா. இங்கே பாரு. ஹாய், எங்கே போயிட்டு வர? ஷூவை கழட்டி வச்சுட்டு வரணும். ஷூவை கழட்டி வச்சுட்டு வரணும். போய் ஷூவை கழட்டி வச்சுட்டு வரணுமா? ஷூவோட சமைச்சிட்டேன். 2:45க்கெலாம் அவன் வந்துடுவான் எப்போவுமே. அது வரைக்கும் என் சமையல் ஓடிட்டு இருந்தது. இந்த சமையலில் பாயசமும் வடையும் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்தது. அதுக்காக பாயசத்தை ரவை போட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வறுத்து தனியாக ஒரு கடாயில் பால் நல்லா தனியாக ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி வச்சுருந்தேன். அதில் வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ டிஷ்ஷு செஞ்சேன். எனக்கு பதட்டமும் இல்லை, கொஞ்சம் வேலையை சுறுசுறுப்பாக பண்ணிட்டேன். ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் ஒரு பாயசமும் வடையும் சுடுறதுக்கே எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். மிக்ஸி ஆன் பண்ணுறது அது இதுன்னு. பாயசத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன் ரவை வெந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு டிஷ் மட்டும்தான் இன்னும் செய்யலை. வடை மட்டும் தட்டலை. வடை ஊற வச்சு ஆட்டி செய்கிற அளவுக்கு எனக்கு இன்றைக்கி டைம் இல்லைங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக வடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கடலை மாவில் கிள்ளி வடை மாதிரி பண்ணிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா பெசரி எடுத்துட்டேன். கொஞ்சம் லூஸான பதம் அந்த மாதிரி பதத்துக்கு பெசஞ்சு எடுத்து நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே வடவும் இல்லாமல் போண்டாவும் மாதிரி இல்லாமல் கிள்ளி பக்கோடா மாதிரி இல்லாமல் போட்டு எடுத்துக்கிட்டேன். சாஸ்திரத்துக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இன்ஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறதுக்காக செஞ்சேன். அப்புறம் அப்பளம் சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்போ அப்பளம் சுட்டாலும் இந்த மாதிரி கவுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிரும், அப்பளத்தில் நிற்காது. எல்லா சமையலும் முடிச்சுட்டு சமையல் செஞ்சதுக்கான தடையுமே இல்லாத மாதிரி நல்லா இவ்வளோ சமையல் செஞ்சதுக்கான இது இல்லை மாதிரி கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடலாம் எல்லா இதையும் எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கணும். இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு சின்னதாக இருக்கிறத மட்டும் அவன் கையில் கொடுத்தனா கொண்டு போய் வச்சுருவான். அது மாதிரி கொண்டு போய் வெயிடான்னு சொல்லிவிட்டு எல்லா இதையும் எடுத்து கொண்டு இங்கே வச்சேன். அவனே அழகாக கொண்டு போய் வச்சுட்டான். சாமி ரூமில் கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு தனியாக செஞ்சதெல்லாம் தனியாக ஒரு இலையில் எடுத்து கொண்டு போய் அவனையும் வைக்க சொன்னேன்.
நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் திருப்தியாக. எண்ணெய் வடிஞ்சிரும்னு சொன்னால எவ்வளோ எண்ணெய் வடிஞ்சிருந்து பார்த்திங்களா. இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவரு. இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிருந்தாலுமே எல்லாம் இவ்வளோ லெஃப்ட் ஓவர் இருக்கும். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சாலுமே இது எல்லாமே திரும்ப நைட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பத்தாவதுக்கு டின்னருக்கு ஏதாவது செஞ்சுக்குவோம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய விலாகை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.